அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஆர்வம் கொண்ட பெற்றோர் அனைவரும் தங்களின் குழந்தைகள் தமிழ் அறிவு மிக்க குழந்தையாகவும் தாய்மொழியான தமிழ் மொழியில் சிறந்து விளங்குவோராகவுமே இருக்க விரும்புவர். குழந்தைகளின் அறிவு திறனும் நல்லொழுக்கமும் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான நெறிமுறைகளையும் பெற திருக்குறள்களை கற்றாலே அவர்கள் சிறந்து விளங்கலாம். முக்கியமாக இன்றைய டெக்னாலஜி மோகம் மறைய அவர்களின் கேள்வி ஞானம் வளர வேண்டும். அதற்கு சிறந்த வழியாக அல்லது மாற்று வழியாக திருக்குறள் கதைகளை நாம் குழந்தைகளுக்கு கற்பிக்கலாம். இன்று வேலைக்கு செல்லும் பல பெற்றோர்களால் இப்படிப்பட்ட கதைகளை கூற நேரமில்லாமல் இருக்கலாம். இந்த பண்பான சேவையை அமெரிக்காவில் வாழும் காமாட்சி அம்மா கூகுள் மீட் வழியாக குழந்தைகளுக்கு திருக்குறள்களையும் அதனை ஒட்டிய நீதி கதைகளையும் ஆன்லைன் வழியாக கற்பிக்கிறார். இந்தியாவில் பெங்களூர், சென்னை, திண்டுக்கல், கோவை, திருப்பூர் பகுதிகளில் ஆன்லைன் வழியாக வகுப்புகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். இதேபோல் அமெரிக்கா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியாவிலும் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தி கொண்டு வருகிறார். ஆன்லைன் வழியாகவே திருக்குறள்களை கற்று சென்னையைச் சேர்ந்த ஷாலினி மாணவ நேசன் தமிழ் மன்றம் நடத்திய திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் முதல் பரிசு பெற்றுள்ளார். காமாட்சியம்மா மூலமாக ஆன்லைன் வழி திருக்குறள்களை கற்று கோவையைச் சேர்ந்த புகழினி காமராஜர் நினைவு நாளில் நடத்திய போட்டியில் பங்கு பெற்று திருக்குறள்களை ஒப்புவித்து முதல் பரிசு பெற்றுள்ளார். கோவை
மும்பையைச் சேர்ந்த தனுஷ்யா பள்ளி போட்டிகளில் பங்கு பெற்று திருக்குறள்களை ஒப்புவித்து 3ஆம் பரிசு பெற்றுள்ளார். குழந்தைகளின் வெற்றி பயணம் மலேசியாவிலும் தொடர்கிறது. மலேசியாவில் ஐலவன் வேல் பாரதி என்ற சிறுவன் மாவட்ட அளவிலான திருக்குறள் போட்டிகளில் பங்கு பெற்று ஆறுதல் பரிசு பெற்றுள்ளார். மலேசியாவை கடந்து சிங்கப்பூரில் தர்மா என்ற சிறுவன் தமிழ் மொழி பண்பாட்டு கழகம் நடத்திய திருக்குறள் விழாவில் பங்கு பெற்று திருக்குறள்களை ஒப்புவித்து முதல் பரிசு பெற்றுள்ளார். சிங்கப்பூர், இந்தியாவை கடந்து அமெரிக்காவில் ஜனன்யா என்ற சிறுமி தமிழ் பள்ளியில் திருக்குறள் போட்டியில் கலந்து கொண்டு 2 பரிசுகளை பெற்றுள்ளார். வணக்கம், என் பெயர் நிரோஷா சிவகுமார். வணக்கம், என் பேர் ஜனன்யா சிவகுமார். யுஎஸ்ஏல கலிஃபோர்னியாலேருந்து காமாட்சி பாட்டி அப்படிங்கிற பாட்டி எங்களுக்காக வேண்டி ஒவ்வொரு வாரமும் திருக்குறள் நடத்திட்டு இருக்காங்க. இலவசமா நடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையா அந்த ஒரு அதிகாரம் எடுத்தாங்கன்னா அந்த அதிகாரத்தோட தொடர்புடைய ஒரு கதைகள், நீதி கதைகளா எடுத்து குழந்தைங்களுக்கு எப்படி ஊட்டலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு. குழந்தைங்க படிக்கிறது இல்லாம அவங்களோட சேர்ந்து நாங்களும் படிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதை பத்தி குழந்தை சொல்லுவா. காமாட்சி பாட்டி எங்களுக்கு திருக்குறள் சொல்லி கொடுத்ததுனால நான் தமிழ் பள்ளியில திருக்குறள் போட்டியில சேர்ந்து நான் 2 பரிசுகள் வாங்கியிருக்கேன். அது ரொம்ப எங்களுக்கு உதவி செய்யுது. இந்த பரிசுகள்லாம் காமாட்சி பாட்டிக்கு தான் போகணும். காமாட்சி பாட்டி சொல்லி கொடுக்குற கதைகள்லாம் எங்களுக்கு நல்லாவே புரிகிறது. நன்றி. பாட்டிக்கு எங்களுடைய நன்றியை தான் தெரிவிச்சுக்கணும். ரொம்ப அழகா ஒவ்வொரு யுஎஸ்ஏ மட்டும் இல்லாம அதை தாண்டியும் ஒவ்வொரு நாடுகளுக்கும், இந்தியா எல்லா நாடுகள்ல உள்ள குழந்தைங்களுக்கும் அவங்களால முடிஞ்ச அந்த திருக்குறள் கதைகள் ஒவ்வொரு அதிகாரமும் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் பாட்டி. ரொம்ப நன்றி பாட்டி. வாழ்க வளமுடன். Hello everyone, my name is Bharati. My daughter is attending Kamakshi Ma'am's Tirukural class via Google Meet. At the beginning, I wondered how my daughter will understand the Kural without knowing the language or without going to Tamil school, how she will understand the Kural like that. But to my surprise, by regularly attending Kamakshi Ma'am's Tirukural class, she started to read the Kural properly, and in the class Kamakshi Ma'am will read the Kural. She will tell the meaning of the Kural, as well as at the end of the Adhigaram she will also tell one story related to that Adhigaram. So the kids have multiple benefits of attending Kamakshi Ma'am's Tirukural class. Thank you so much, ma'am. இதேபோல் பல குழந்தைகள் காமாட்சி அம்மா மூலமாக திருக்குறள்களை கற்றுக்கொண்டு திருக்குறள் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகள் பெற்றுள்ளனர். காமாட்சி அம்மா எடுக்கும் ஆன்லைன் வகுப்பிற்கு நம் குழந்தைகளை நாம் அனுப்புவோம். எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் திருக்குறள்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க முயற்சி செய்யும் காமாட்சி அம்மாவின் பெரிய மனதை நாம் அனைவரும் பாராட்டியே ஆக வேண்டும். தாத்தா, பாட்டி என கூட்டு குடும்பமாக வாழ முடியாத சூழ்நிலைகளில் காமாட்சி அம்மாவின் கதையும் குழந்தைகளுக்கு கற்பிக்கும் விதமும் குழந்தைகளுக்கான அழகான உறவை ஏற்படுத்துகிறது. குழந்தைகளின் தமிழ் வளமும் குழந்தைகளின் கற்பனை திறனை தூண்டும் வண்ணம் கதைகளும் காமாட்சி அம்மா மூலமாக நம் குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. இந்த அரிய வாய்ப்பினை அனைத்து பெற்றோரும் பயன்படுத்தி கொண்டு கூகுள் மீட் வழியாக கற்பிக்கும் காமாட்சி அம்மாவின் திருக்குறள் வகுப்பிற்கு நாம் குழந்தைகளை அனுப்புவோம். நன்றி, வணக்கம்.